டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் பிளேலிஸ்டோடைய அடுத்த வீடியோ. இந்த வீடியோவில் டேட்டா மாடல்ஸ்னு என்னன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல்ஸ், அப்புறம் ஒவ்வொரு டேட்டா மாடல்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். டேட்டா மாடல்ஸ் இன் டிபிஎம்எஸ். ஸோ டேட்டா மாடல்னா என்ன? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. டேட்டா மாடல் இஸ் அ டூல் டு சம்மரைஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேட்டாபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டேட்டா மாடலை நம்ம கையில் ஒரு பேப்பரில் பிரிண்ட் எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த டேட்டா மாடலை பார்த்தாலே நமக்கு வந்து அந்த டேட்டா மாடல் புரிஞ்சு ஒரு டேட்டாபேஸ் எப்படி இருக்கும், ஒரு டேபிள் எப்படி இருக்கும், 2-3 டேட்டாபேஸ்க்குள்ளேயோ இல்லை ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்க 2-3 டேபிள்குள்ளேயே என்னென்ன ரிலேஷன் இருக்கும், எப்படி எப்படி இருக்குன்னு நம்மளால கண்ணை மூடிட்டு இமேஜின் பண்ண முடியும். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக எப்படி சொல்கிறேன். ஸோ அதுதான் டேட்டா மாடல். நம்ம கையில் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன், இந்த டேட்டாபேஸ் இப்படி தான் இருக்குங்கிற டிஸ்கிரிப்ஷன் தான் வந்து டேட்டா மாடல். ஸோ ஒரு மாடலாக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பாயிண்ட் பாருங்க, அதே பாயிண்ட்டை கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட்டா மாடல் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டேட்டாபேஸ். அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாலேயோ இல்லை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ்லையோ இல்லை டிபிஎம்எஸ்ல எந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன்னா சிம்பிளாக ஒரு ஐடியா, ரஃப் ஐடியா, இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ் இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் ஒரு ரஃப் ஐடியா தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ஹவு த டேட்டாபேஸ் ஷுட் பி டிசைன்ட் ஆர் ஹவு த டேட்டாபேஸ் இஸ் கரண்ட்லி ப்ரெசென்ட். அதாவது இந்த டேட்டாபேஸ், இந்த ஐடியாவுக்கு நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம், இந்த டேட்டாபேஸ் எப்படி இருக்கணும், இல்லைன்னா இருக்கிற டேட்டாபேஸ் எப்படி இருக்குங்கிறத வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு ஐடியாவா, ஒரு ரெப்ரசன்டேஷனாக அப்ஸ்ட்ராக்ஷனாக கொடுக்குறது தான் டேட்டா மாடல். ஸோ டேட்டா மாடல்லாம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பாயிண்ட் வச்சு. 3 கைண்ட் ஆஃப் டேட்டா மாடல் இருக்கு. கான்செப்சுவல் டேட்டா மாடல், ரெப்ரசன்டேஷனல், பிசிக்கல். ஸோ இது 3 கிட்டத்தட்ட ஒன்றுக்குள்ள ஒன்று கனெக்டடு. ஸோ இதே ஆர்டரில் தான் வரும். கான்செப்சுவல் டேட்டா மாடல் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும், அப்புறம் ரெப்ரசன்டேஷனல் வரும், அப்புறம் பிசிக்கல் வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கான்செப்சுவல் டேட்டா மாடல்னா என்ன? ரெப்ரசன்ஸ் டேட்டா அட் ஹை லெவல். ஹை லெவல்னா ஒன்றும் இல்லை, மிஷின் லெவலுங்கிறது கிட்டத்தட்ட லோ லெவல்னு வச்சுக்கலாம். ஹை லெவலுங்கிறது ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லெவல்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அப்படி தான் சொல்லுவாங்க. லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் மோர் ஆஃப் நமக்கு புரிகிற வார்த்தைகளாக இருக்கும். இஃப், ஃபார், இந்த மாதிரி நமக்கு புரிகிற வார்த்தைகளை வச்சு சின்டாக்ஸ் உருவாயிருக்கும். லோ லெவல்னா ரொம்ப பைனரி லெவல், அந்த மாதிரி இறங்கி போகும். ஸோ அந்த ஹை லெவல் லோ லெவல் தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ரெப்ரசன்ஸ் டேட்டா அட் ஹை லெவல் அப்படின்னா என்னன்னா, ஒரு ப்ரோக்ராமிங்கோ ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாத ஒரு பர்சன் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிற ஒரு டேட்டா மாடல், அதுதான் கான்செப்சுவல் டேட்டா மாடல். கான்செப்சுவல் டேட்டா மாடலில் ரெப்ரசன்ட் டேட்டா அட் ஹை லெவல், நத்திங் மச் ஆஃப் டெக்னிக்கல், மோர் ஆஃப் காமன் நோட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா ரெக்குயர்மெண்ட் கேதரிங் ஃபேஸில். அதாவது ஒரு ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கவங்க ரெக்குயர்மெண்ட் கேதர் பண்ணுறாங்க, கஸ்டமர்கிட்ட இல்லை எண்ட் யூசர்கிட்ட வந்து ரெக்குயர்மெண்ட் கேதர் பண்ணுறாங்க. அவங்க வந்து டெக்னிக்கலாக சொல்ல மாட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும், இதில் இந்த மாதிரிலாம் என்ட்ரி பண்ணுவோம், இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் வரணும், ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியாவில் சொல்லுவாங்க. அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு ஒரு இஆர் டயக்ராம் இவங்க போடுவாங்க. ஒரு இஆர் டயக்ராமா ஒரு கான்செப்சுவல் டேட்டா மாடல் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் போடுவாங்க, ஒரு டயக்ராம் போடுறாங்கன்னு வைங்க. அந்த டயக்ராம் வச்சுக்கிட்டு மறுபடியும் எண்ட் யூசர்கிட்ட, கஸ்டமர்கிட்ட யார் வந்து ரெக்கமெண்ட் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த டயக்ராம் பார்த்து இவங்களுக்கு புரியணும். யாருக்கு? அந்த கஸ்டமருக்கோ இல்லை எண்ட் யூசருக்கோ புரியணும். யார் ரெக்கமெண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு புரியணும். அவங்களுக்கு புரிஞ்சா தான் நான் சொன்னது கரெக்டாக தான், இது இப்படி தான், இந்த மாதிரி தான் வரணும் அவங்க சொல்கிறதோ இல்லை கரெக்ஷன் சொல்கிறதோ அவங்களுக்கு புரியிற மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் லெவல் இது. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டேட்டா மாடல் இந்த மாதிரி இடத்துல ரெக்குயர்மெண்ட் கேதரிங் ஃபேஸில் யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு இந்த கான்செப்சுவல் டேட்டா மாடலை டேட்டாபேஸ் டிசைனர்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ ஏன்னா இதை வச்சுக்கிட்டு தான் அவங்க டேட்டாபேஸ் டிசைனை பிளான் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் கான்செப்சுவல் டேட்டா மாடல். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஆர் மாடல். ஸோ இஆர் மாடல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்டிட்டி, ரிலேஷன்ஷிப், அட்ரிபியூட், இதை வச்சு ஒரு டேபிள், ஒரு டேட்டாபேஸ் எப்படி எப்படியெல்லாம் லிங்க் ஆகிருக்கும், எதுக்கூட எது ரிலேஷன் இருக்குது, என்ன அட்ரிபியூட் இருக்குது, இது எல்லாமே காம்போசிட் அட்ரிபியூட் அது இதுன்னு நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷனில் கொடுக்கறது தான் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். உங்களுக்கே புரிஞ்சிருக்கு, இதை பார்த்தோன்னே ஓரளவுக்கு எண்ட் யூசருக்கும் புரியுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் யூசஸ் entities, attributes and relationships between tables to represent logical view of database. ஸோ லாஜிக்கல் வியூனா இதுதான். ஸோ ஒரு டேட்டாபேஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காது. ஸோ ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டே ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ரோஸ் வந்து ரோஸ் வாரியாக டேட்டா அடிக்கிட்டே வரும். இந்த மாதிரி இருக்காது. ஆனால் லாஜிக்கலாக ஒவ்வொன்றும் இப்படி தான் இன்டர்லிங்க் ஆகிருக்கணும். அந்த லாஜிக்கல் வியூவை சொல்கிறது தான் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஸோ இஆர் மாடல் வில் பி யூஸ்ட் பை தி டேட்டாபேஸ் டிசைனர்ஸ் டு ஸ்டார்ட் டிசைனிங் டேட்டாபேஸ். ஸோ ஒரு டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி டேரெக்டாக ஒரு கிரியேட் டேபிளோ இல்லை கிரியேட் டேட்டாபேஸ் கொரி எழுதுறதுக்கு முன்னாடி இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்லையோ இல்லை வேறு ஏதாவது கான்செப்சுவல் டேட்டா மாடல்ஸையோ இன்புட்டாக வச்சுக்கிட்டு தான் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் திங்.
அடுத்தது இப்போ இஆர் மாடலை கான்செப்சுவல் டேட்டா மாடலை எடுத்து அடுத்த ஃபேஸ்க்கு அனுப்புகிறோம். அடுத்த ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷனல் டேட்டா மாடல். ஸோ சும்மா பிளைண்டாக எடுத்தோன்னே ரெப்ரசன்டேஷனல் டேட்டா மாடல் போக முடியாது. ஒரு கான்செப்சுவல் டேட்டா மாடலில் எக்ஸாம்பிளுக்கு இஆர் மாடல் மாதிரி ஒரு டயக்ராமை முடிச்சுட்டு அவங்க கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த ஃபேஸ்க்கு வரும். இட் இஸ் யூஸ் டு ரெப்ரசென்ட் லாஜிக்கல் பார்ட் ஆஃப் தி டேட்டாபேஸ் அண்ட் நாட் தி ஃபிசிக்கல் பார்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து லாஜிக்கல் வியூன்னு சொல்லிடணும். இந்த லாஜிக்கல் வியூக்கும் லாஜிக்கல் பார்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு காட்டினது லாஜிக்கல் வியூ. இந்த அதாவது இதில் காட்டினது லாஜிக்கல் வியூ. இந்த இஆர் மாடல் வந்து இந்த ரெப்ரசன்டேஷனல் டேட்டா மாடல் ஃபேஸ்க்கு வந்துருச்சுன்னா அந்த இஆர் மாடலை என்னன்னு கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா இன்பிட்வீனில் இருக்கிற, அதாவது எண்ட் யூசரே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய லெவலில் ஹை லெவலில் இருக்கிற ஒரு ஃபார்மேட்டை இஆர் மாடலை கொஞ்சம் டெக்னிக்கலாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். கான்செப்சுவல் மாடல் வில் பி கன்வெர்டட் இன்டு டெக்னிக்கல் ரெப்ரசன்டேஷன் மாடல் தட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் இன் எனி RDBMS. அதாவது அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வச்சுக்கிட்டு அந்த ரெப்ரசன்டேஷனல் மாடலை வச்சுக்கிட்டு டேரெக்டாக டேட்டாபேஸ் டிசைன் பண்ணுற அளவுக்கு டெக்னிக்கலான கண்டென்ட் உள்ளே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து எண்ட் யூசருக்கு புரியிற அளவுக்கு இருக்க சுத்தமாக டெக்னிக்கல் வேர்ட்ஸே இல்லாத மாதிரி இருக்கிற ஒரு ரெப்ரசன்டேஷனை டெக்னிக்கல் வேர்ட்ஸால் மாற்றுறாங்க. சிம்பிளாக சொன்னால் a representational model can be readily made into RDBMS database, but a conceptual model cannot be directly made into RDBMS database since it is just an abstraction. அதாவது ஒரு ER மாடல்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ஐடியா, ஒரு லாஜிக்கல் வியூ மட்டும்தான். அதை வச்சுக்கிட்டு டேரெக்டாக டேட்டாபேஸ் டிசைன் பண்ண முடியாதுன்னு சொல்ல. டிசைன் பண்ணும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். நம்ம ER மாடலில் ஒன்று இருக்கும், டேட்டாபேஸில் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்செப்சுவல் மாடல்ல இருந்து இங்கே ரெப்ரசன்டேஷனல் மாடலுக்கு வந்துடணும். இந்த ரெப்ரசன்டேஷனல் மாடலில் தான் என்ன ஆகும், அந்த ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறத கொஞ்சம் டெக்னிக்கல் லெவலில் மாற்றுவாங்க. இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா ஒன் சச் ரெப்ரசன்டேஷனல் மாடல் இஸ் ரிலேஷனல் மாடல். ரிலேஷனல் மாடல்னு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து ரெப்ரசன்டேஷனல் மாடலுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதே பாயிண்ட் தான், கான்செப்சுவல் மாடல் இஸ் கன்வெர்டட் இன்டு ரிலேஷனல் மாடல் தட் கேன் பி ஈஸிலி மேட் இன்டு டேட்டாபேஸ். இன்னும் எக்ஸாம்பிள் பார்த்தா a relational model represents how data is stored in a database with references to database schema, attribute, tuples, rows and columns. ஸோ சிம்பிளாக சொன்னால் இங்கே பாருங்க, இஆர் மாடலில் ஷாப்பர், பைஸ், ஐட்டம், டைப், ஐட்டம் இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் வந்து ஒரு ரிலேஷன் மூலியமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக இதை பார்த்தோன்னே வந்து கஸ்டமர் புரியும். ஆனால் இந்த வேர்டு பாருங்க, டேட்டாபேஸ் ஸ்கீமா, அட்ரிபியூட், டூபிள்ஸ், ரோஸ். ஸோ அந்த ஃபார்மில் இருக்கிறத இந்த டேர்ம்ஸை வச்சு இந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் ரிலேஷனல் மாடல், ரெப்ரசன்டேஷனல் டேட்டா மாடலில் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இந்த ரிலேஷனல் மாடல் கையில் இருந்துச்சுன்னா ஒரு டேட்டாபேஸ் டிசைனர் கம்ப்ளீட்டாக டேட்டாபேஸை வந்து டேரெக்டாக இதை பார்த்து டக்குன்னு ஃபுல்லாக கிரியேட் பண்ணிடலாம் என்டையர் டேட்டாபேஸையுமே. ஸோ அந்தளவுக்கு டெக்னிக்கல் அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் கரெக்டான ஒரு டெக்னிக்கல் அப்ஸ்ட்ராக்ஷன். என்ன பண்ண போகிறோங்கிற ஐடியா கம்ப்ளீட்டாக இருக்கும் வித் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். பட் உள்ளுக்குள்ளே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து டேட்டாபேஸ் டிசைனர் கையில். ஸோ இது வந்து செகண்ட் பார்ட். அடுத்த தேர்ட் பார்ட் வந்து ஃபிசிக்கல் டேட்டா மாடல். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டும் கிட்டத்தட்ட மோரார்லெஸ் ஒன்றுக்குள்ள ஒன்று இன்டர்லிங்க்டு. இது வந்து அந்த டேட்டாபேஸோடைய கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வியூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து இஆர் மாடல், அதை வந்து ரெப்ரசன்டேஷனல் மாடலாக வந்து ரிலேஷனல் மாடலாக வந்துச்சு. அதை வந்து அவங்க டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நான் தான் அந்த டேட்டாபேஸ் டிசைனர்னா, நான் ஒரு டேட்டாபேஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி உள்ள டேபிள் போட்டு இன்சர்ட் query போட்டு டேட்டாலாம் போட்டு ரெடியாக வச்சிருக்கேன் அப்படின்னா, இது வந்து அந்த அந்த வியூவே விட்டுட்டு வேற சைடு வியூ, அதாவது அந்த டேட்டாபேஸ் எந்த செகண்டரி ஸ்டோரேஜில் இருக்குது, அந்த செகண்டரி ஸ்டோரேஜில் அந்த டேட்டா என்ன மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கு, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாவோ இல்லை என்ன ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் ஸ்டோர் ஆகும் ஆப்வியஸ்லி ஃபைனலாக. ஸோ அந்த டேட்டாபேஸ் வந்து ஃபைல்ஸாக கன்வெர்ட் பண்ணிடும். ஆக்சுவலாக ஃபைல்ஸாக கன்வெர்ட் பண்ணாது, ஃபைல்ஸாக பார்க்கும். ஸோ ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஷீட்னு பார்ப்போம், ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் பார்ப்போம், ஒரு பெயிண்ட் இமேஜ் பார்ப்போம், ஒரு வீடியோ ஃபைல் பார்ப்போம், ஒரு ஆடியோ ஃபைல் பார்ப்போம். இன்னும் நிறைய கைண்ட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது, நிறைய கைண்ட் ஆஃப் ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஆனால் ஃபைனலாக ஹார்ட் டிஸ்க்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபைல் வித் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஆஃப் டேட்டா, அவ்வளோதான். அது ஒரு பைனரி டேட்டா இருக்கிற ஒரு ஃபைல், அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபைனல் வியூ. அதே மாதிரி தான் ஒரு டேட்டாபேஸ் வந்து இஆர் மாடலோ என்ன மாடலை வச்சு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி எல்லாமே எழுதி முடித்தாலும் அது ஃபைனலாக ஒரு செகண்டரி ஸ்டோரேஜில் ஒரு ஹார்ட் டிஸ்கில் டேட்டாவாக ஸ்டோர் ஆகும். அந்த டேட்டாவை ஃபைல்ஸாவோ இல்லை வேறு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மூலயமாவோ என்ன ஆர்டரில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, எப்படி இதை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டேரெக்டாக 1 by 1 ஃபைல்ஸாக ஸ்டோர் பண்ணியிருக்காங்களா,
இல்லை டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மூலிமா ட்ரீஸ் ஃபார்மேட்டில், லிங்க் லிஸ்ட் ஃபார்மேட்டில், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, அந்த அந்த ஃபைல்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் ஃபிசிக்கல் டேட்டா மாடல். ஸோ ஃபைனலி திஸ் database will be stored in the form of files or other data structures in a secondary storage. அதான் ஹார்ட் டிஸ்கோ கிளவுடோ ஏதோ. Physical data model represents abstraction of how these data stored in secondary storage. ஸோ அதே தான் அப்ஸ்ட்ராக்ஷன் தான். செகண்டரி ஸ்டோரேஜில் எப்படி ஸ்டோர் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் எல்லாமே வந்து டேபிளில் இருக்க டேட்டா எல்லாமே ட்ரீ ஃபார்மேட் ஸ்டோர் ஆகுமா, இல்லை எல்லாமே ஃபைல்ஸில் ஸ்டோர் ஆகுமா, என்ன மாதிரி ஸ்டோர் ஆகுங்கிற அப்ஸ்ட்ராக்ஷனை செகண்டரி ஸ்டோரேஜில் எப்படி ஸ்டோர் ஆகுங்கிற அப்ஸ்ட்ராக்ஷனை சொல்கிறது தான் ஃபிசிக்கல் டேட்டா மாடல். ஸோ இந்த பாயிண்ட் இன்னும் ஆப்டாக இருக்கும். திஸ் வில் பி சீன் அஸ் ஃபைல்ஸ் ரேதர் than ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரோஸ் அண்ட் காலம்ஸுங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வியூ, அதே மாதிரி ஃபைலுங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வியூ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கான்செப்சுவல் டேட்டா மாடல், அப்புறம் ரிலேஷனல் டேட்டா மாடல், ரெப்ரசன்டேஷன் டேட்டா மாடல். அது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுக்குள்ள ஒன்று. ஃபிசிக்கல் டேட்டா மாடல் வந்து கம்ப்ளீட்லி வேற வியூ ஆஃப் டேட்டா. ஸோ இதுதான் வந்து 3 கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா மாடல். அதுக்குள்ளே இருக்க எக்ஸாம்பிளும் பார்த்தோம். அடுத்தது இன்னொரு வீடியோவில் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்னா என்ன, இன்னும் டீப்பாக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு அந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு எப்படி ER மாடல் கிரியேட் பண்ணணும், அதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது கிளாரிஃபிகேஷனாலும் ஃபீட்பேக்னாலும் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.